நாம் வேதத்துல பார்க்கும்போது இந்த இடத்துல அந்த லோத்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். இது 19வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். 15வது வசனத்துல சொல்லுகிறது, கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர்ன்றதையாக தேவ தூதர்களை குறிக்கிற வார்த்தைகள் வேதத்தில நல்லா கவனிங்க. தூதனானவர் அப்படின்னு வரும், தூதன் வரும், தூதனானவர் அப்படின்னு வரும்போது தூதனானவர் என்று சொல்லப்படுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிற வார்த்தை. நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சீங்கன்னா ஏஞ்சல் ஆஃப் த லார்ட், ஏஞ்சல் ஆஃப் த லார்ட், ஏஞ்சல் ஆஃப் த லார்ட்னு வருது ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிற வார்த்தை. ஏஞ்சல் ஆஃப் த காட்னு வரும். ஏஞ்சல் ஆஃப் த காட்ன்றது அது வந்து தேவ தூதரை குறிக்கிற வார்த்தை. புரியுதுங்களா? ஏஞ்சல் ஆஃப் த லார்ட்னு வந்தா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்ற வார்த்தை வரும். ஏஞ்சல் ஆஃப் த காட் அப்படின்னு வந்தா அது தேவ தூதனை குறிக்கிற வார்த்தை. தமிழ்ல பாத்தீங்கன்னா தூதன் ஆண்டவர் வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவ தூதரை பத்தி பேசுகிறது, தூதன் வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன சம்பவம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த சோதம் கொமோரா பட்டணத்தை தேவன் அழித்தார். எதை அழித்தார்? சோதம் கொமோரா பட்டணத்தை. சோதம் கொமோரா பத்தி இயேசுநாதர் கூட பேசுறாரு, சொல்றாரு, ஆமா கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலும் கொமோராவிலும் செய்யப்பட்டிருந்தால் அது ரெட்டொடுத்தி மன திரும்பி இருக்கும் அப்படின்றாரு. அப்போ இந்த பட்டணத்தை தேவன் அழித்தார். இந்த காரியங்களை பற்றி பேச போகிறோம். கர்த்தர் அழிக்கிறவரா இல்ல காக்கிறவரா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க வந்து அழித்தார்னு இருக்குது, பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள் பாத்தீங்கன்னா, இந்த சோதம் கொமோரா பட்டணம் ஒரு ஆசீர்வாதமான பட்டணம். எப்பவுமே மனுஷங்களை பார்த்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லைன்னா ஒழுங்கா இருப்பான். ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி இருப்பான்? ஒழுங்கா இருப்பான். நான் பார்த்து இருக்கிறேன். ரொம்ப கையில காசு இல்லை அவன் அப்படின்னா அவன் ஒழுங்கா வீட்டிலேயே இருப்பான், வீட்டிலேயே படுத்துன்னு இருப்பான், ஒழுங்கா ஜெபம் பண்ணுவான், ஒழுங்கா கோயில் போவான், ஒழுங்கா வீட்டு ஜெபத்துல கலந்துப்பான், எல்லா ஆண்டோர் காரியங்களும் ஒழுங்கா செய்வான். கொஞ்சம் நாலு காசு நடமாட ஆரம்பிச்ச உடனே ஆளுடைய நடமாட்டம் குறைஞ்சிடும். அவர் கையில காசு நடமாட்டமாச்சுன்னா அவர் சபையில நடமாடுறதுதான் ஆயிடும், குறைஞ்சிடும். அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். நான் தெரியாம ஆண்டு சமூகத்துக்கு ஆண்டு நிறைய முறை ஜெபம் பண்ணிருக்கேன். ஆண்டு நீங்க எனக்கு எவ்வளவு ஒன்னாலும் கொடுங்க, ஆனா நான் வந்து அதன் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. நான் என்ன பண்ற கூடாது, என் நம்பிக்கைய அது மேல வச்சிடக்கூடாது. நான் உங்க மேலதான் நான் நம்பிக்கையா இருக்கணும், நான் அது பின்னாடி ஓடிடக்கூடாது அப்படின்ட்டு. பணம் நம்மளுக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்துதான் இல்லைன்னு சொல்லல. பணம் பந்தி விசாரிக்க உதவும். வசம் சொல்லு, பணமும் பந்தி விசாரிக்க உதவும். உலகம் என்ன சொல்றதுன்னா பணம் பத்தும் செய்யும், பணம் பத்தும் செய்யும். ஆனா நம்ம அதை வச்சு ஆளுகை செய்ய கத்துக்கணும். பணத்தை வச்சு நம்ம எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கணும். பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும் ஜெபமா தான் இருக்கணும். பணம் இருந்துச்சுன்னா சில பேர்கிட்ட ஜெபம் அதிகமா இருக்காது. சில பேர் பணம் அது பேர் நிறைய ஜெபம் பண்ணுவாங்க, அது முன்னாடி ஜெபிக்க மாட்டாங்க. அப்படியே இருக்கக்கூடாது, இப்படியே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம எப்பவுமே ஆண்டவருடைய உறவு வேற. பணம், பொருள், பதவி, பட்டம் இதெல்லாம் வேற. இதே அதை எடுத்துன்னு வந்து என்ன பண்ணிக்கூடாதுன்னா மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. ஆனா நான் பார்த்த வரைக்கும் ஆண்டவர் எந்த மனுஷன் எல்லாம் சந்திக்கிறாரோ, எந்த மனுஷன் கூட எல்லாம் இடைப்படுகிறாரோ, அந்த மனுஷன் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. விசேஷமா பண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் சந்தித்த எந்த மனுஷனும் ஏழையா பிச்சைக்காரனா அவர் வச்சிருந்ததே கிடையாதுங்க. கேட்டுங்களா? அந்த அளவுக்கு அவர் நல்லதான் வச்சிருக்கிறாரு. நம்ம வந்து சில நேரத்துல இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் மிஸ் பண்ணிடுறோம், மிஸ்யூஸ் பண்ணிடுறோம். சரி, எதுக்காக இதை சொல்றேன்னா, சோதம் கொமோரா பட்டணம் கொஞ்சம் ஆசீர்வாதமான ஊரு. சொல்ல போனா அமெரிக்கா மாதிரி. பணம் இருக்கிற இடத்துல பாவமும் கொஞ்சம் நிறைய இருக்கதான் செய்யும். அதே சமயம் பணம் இருக்கிற இடத்துல தெய்வ நம்பிக்கையும் குறைவா இருக்குது. அப்போ இந்த ஜனங்கள் என்னன்னா, இவங்களுக்கு நல்ல பணம் இருக்குது, வசதி இருக்குது, ஆசீர்வாதம் இருக்கிறதுனால இவங்க நிறைய பாவங்கள் செய்து வாழ ஆரம்பித்தார்கள். இப்படி இவங்க வாழ்றது மட்டும் கிடையாது, இவங்களுடைய கூக்குரல் வந்து பெரிதா இருந்ததாம். அதனால இந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக தேவன் முடிவு பண்ணிவிட்டார். தேவன் என்ன பண்ணிட்டாரு?
முடிவு பண்ணிட்டாரு. தேவன் இந்த பட்டணத்தை அழிக்க முடிவு பண்ண உடனே 3 பேரை அனுப்புறாரு. அந்த 3 பேர்ல ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, 2 தேவ தூதர்கள். அந்த 3 பேர்ல ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மற்ற 2 பேர் யாரு? தேவ தூதர்கள். புரியுதுங்களா? இவங்க 3 பேரும் எங்க வந்தாங்கன்னா 18வது அதிகாரத்துல வரும். இதெல்லாம் 18வது அதிகாரத்துல நீங்க வந்தீங்கன்னா அங்கதான் தொடங்கும். இந்த 3 பேரும் வந்து ஆபிரகாமுடைய வீட்டு வாசல்ல வந்து நிற்பாங்க. பாருங்க, அதை காட்ட பாருங்க. 18வது அதிகாரம் 16வது வசனம். பின்பு அந்த புருஷர் எழுந்து, சரி அதுக்கு முன்னாடி பாருங்க, 18:1 வருது. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன், பாருங்க வசனம் எப்படி தொடங்குகிறது? பின்பு கர்த்தர் தரிசனமானார் தொடங்குகிறது. என்ன தொடங்குது? கர்த்தர் தரிசனமானார். பழைய ஏற்பாடு படிக்கும் போது கர்த்தர் என்று வருகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற வார்த்தைகள். தேவன் என்று வருகிறது பிதாவாகிய தேவனை குறிக்கிற வார்த்தைகள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு விளக்கத்துக்காக சொல்றேன். கர்த்தர் என்று வருதெல்லாம் யாரை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசுவை. தேவன் என்று வருதெல்லாம் பிதாவாகிய தேவனை. அந்த ஞாபகம் வச்சு நீங்க வசனத்தெல்லாம் கொஞ்சம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து, பாருங்க பகல்ல சரியான வெயில், இவர் என்ன பண்ணிடுறாரு? கூடாரனா வீட்டு வாசல்ல உட்கார்ந்துக்கிறார். கூடார வாசலிலே உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். எத்தனை பேர் நிக்கிறாங்க? 3 புருஷர்கள் நிக்கிறாங்க. இங்க வசனம் என்ன சொல்ற? புருஷர்கள் சொல்லுது. அப்ப அவங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கிறாங்கன்னா, கவனிங்க, நீங்க நான் நினைக்கிற மாதிரி தேவ தூதர்கள்லாம் உடனே 2 ரக்க வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு இதுவோ பறந்து அப்படிலாம் நினைக்கிறோம். ஒருவேளை அப்படியே இருப்பாங்க. சில நேரத்துல, அநேக நேரத்துல நம்மை போல சாதாரண விதத்தில தங்களை வெளிப்படுத்துவார்கள். நினைக்க முடியாது. நீங்க தேவ தூதர்களே நினைக்க முடியாது. சாதாரண மனுஷனை போல அவங்க தங்களை வெளிப்படுத்த அவங்களுக்கு வல்லமை இருக்கிறது. அவங்களுக்கு அந்த பவர்ஸ் இருக்குது. பாருங்க, அந்த 3 புருஷர்கள் அவங்க பார்க்கும்போது 3 புருஷர் மாதிரி இருக்கிறாங்க. அதாவது சொல்லுது, 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவரை கண்டவுடனே அவன் கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டம் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியனிடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சொல்லி என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில் கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து, அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். பாத்தீங்களா? தேவ தூதர்கள் சாப்பிடக்கூடியவர்கள் சொன்ன. ஏன்னா அவங்க சாப்பிடுற மண்ணாவதான் என்ன பண்ற தேவன் நமக்கு அனுப்புனாரு. புரியுதுங்களா? ஆனால் பரலோகத்துல போனா நிறைய ஆச்சரியங்கள்லாம் இருக்குது. நம்ம பைபிள்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட நம்ம பதில தெரிஞ்சுக்க முடியாத அநேக காரியங்கள் பரலோகத்தில் இருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப இந்த தேவ தூதர்கள் சாப்பிடக்கூடியவர்கள். இதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர். அந்த வசனத்துல நீங்க படிச்சுன்னு வரும் பொழுது 14வது வசனம், பின்பு அந்த புருஷர் எழுந்து அவிடம் விட்டு சோதமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவங்களோடு கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர், எப்பொழுது கர்த்தர்? அப்பொழுது கர்த்தர் அந்த 3 பேர்ல கர்த்தர் இருக்கிறாரு. அந்த 3 பேர்ல ஒருத்தர் யாரு? கர்த்தர் இருக்கிறார். இயேசு இருக்கிறாருங்க. 2 பேர் தேவ தூதங்க, ஒருத்தர் கர்த்தரு. அப்போது கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும்
நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படி அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையே என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்போது அந்த புருஷர் அவிடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். என்னன்னா 3 பேர் வந்தாங்க. இப்ப ஆபிரகாமும் கர்த்தரும் நின்று இருக்கிறாங்க. 2 பேர் போயிட்டாங்க. 2 பேர் எங்க போயிட்டாங்க? சோதோம் கொமோராக்கு போயிட்டாங்க. ஆனா ஆபிரகாமும் கர்த்தரும் என்ன பண்ணிருக்கிறாங்க? நின்று இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிப்பதற்கு வசனம் என்ன சொல்லுகிறதுனா, அந்த சோதோம் கொமோராவின் பாவம் மிகவும் கொடிதா இருக்கிறது. அல்லேலூயா. 20வது வசனம் சொல்லுகிறது, அதனுடைய பாவம் எப்படி இருக்குது? மிகவும் கொடிதா இருக்கிறது. என்ன பாவம் செஞ்சாங்க அப்படின்னா, கவனிங்க, ரொம்ப கொடிய பாவம் அந்த மக்கள் செய்தது. அந்த சோதோம் கொமோரா மக்கள், அந்த காலத்து மக்கள் படிப்பறிவு கிடையாது. இன்னைக்கு படிச்சவனே பலவிதமான மூட நம்பிக்கைகளுக்கு அடிமையா இருக்கிறான். படிச்சவன், பட்டம் பெற்றவன், பெரிய டாக்டரா இருப்பான், பெரிய விஞ்ஞானியா இருப்பான், பெரிய கண்டுபிடிச்சுனா இருப்பான். ஆனா அவனுக்கே அறிவு இருக்காது. அவனே தெய்வத்தை பற்றிய விஷயத்துல அறிவு இல்லாமல் தவறான ஆராதனை முறைமைகளை பின்பற்றி இருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட இருக்கிற இந்த காலத்துல, அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு, படிப்பறிவு கிடையாது. ஆனா மக்கள் வாழ்ந்தாங்க. அவங்கள பொறுத்தவரை என்ன நினைச்சாங்கன்னா, எது வேணாலும் வணங்க ஆரம்பிச்சாங்க. இப்படி அவங்க வாழும் பொழுதுதான் இந்த சோதோம் கொமோரா மக்கள் பலவிதமான மிருகங்களையும் தெய்வமாக வணங்கினார்கள். ஆடு ஒரு சாமி, மாடு ஒரு சாமி, பாம்பு சாமி, எல்லா மிருகங்களும் அவங்களுக்கு சாமி தான். ஒட்டகம் அதுவும் ஒரு சாமி தான். இப்படி அவங்க வீட்டுல வச்சிருக்கிற மிருகங்களை எல்லாம் தெய்வங்களாக வணங்கினார்கள். வணங்கி என்ன பண்ணாங்கன்னா, கவனிங்க முக்கியமான விஷயம். ஏன் கர்த்தர் அழித்தார்ன்றதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். ஏன் அழித்தார்னா, இவங்க வணங்கி வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா கொண்டாடுவாங்களாம். கிட்டத்தட்ட சில நாட்களாக அந்த திருவிழா கொண்டாடுவாங்களாம். திருவிழா கொண்டாடும் போது இவர்கள் மனுஷர்கள் மிருகங்களோட குடும்பம் நடத்தினார்கள். அந்த தெய்வத்தை சந்தோஷப்படுத்தணுமா. அதாவது ஆட்டுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குது, மாடுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குது, ஒட்டகத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு மிருகமும் அவங்க தெய்வங்களா வழிபட்டாங்க. இந்த தெய்வங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு மனிதர்கள் மிருகங்களோடு இணைந்தார்கள். அதனால என்ன ஆச்சுன்னா, மனு குலத்துல அன்னைக்கு அந்த சோதோம் கொமோரா மக்களுக்கு கவனிக்க பயங்கரமான தொற்று நோய்களும் பாவங்களும் அவங்க சரீரங்களில பரவி இருந்தது. பயங்கரமான பாவம், பயங்கரமான தொற்று நோய் பரவி இருந்தது. இது கவனிக்க, இது முக்கியமான இடம். சோதோம் கொமோரா ஒரு பெரிய முக்கியமான இடம். அநேக தேசங்களிலிருந்து மக்கள் போகிற ஒரு வர்த்தகம் நிறைந்த இடம். அதனால என்ன ஆகுனா, இந்த பாவம் மற்ற ஜனங்களுக்கும் பரவக்கூடிய நிலையிலே இருந்தது. இப்படி இது மற்ற ஜனங்களுக்கும் இவங்களுக்குள்ள இருக்கிற வியாதிகள்லாம் பரவுச்சுன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு மனுஷனுக்கு வியாதி வந்தா டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சு என்ன வியாதின்றதுக்கு கண்டுபிடிச்சு ரீசன் சொல்றாங்க. இதனால இந்த வியாதி வந்துச்சு, இந்த வியாதி இருக்குது உனக்கு, இதுக்காக நீ மாத்திரை சாப்பிடணும், ஊசி போடணும், மருந்து குடிக்கணும், ஏதோ சொல்றாங்க, செய்யறாங்க. ஆனா அந்த காலத்துல இதெல்லாம் கிடையாது. மனுஷனுக்கு வியாதி வந்தா அவனுக்கு தெரியவே தெரியாது. அந்த வியாதியோட வாழ்ந்தான், அந்த வியாதியை பரப்பினான். அதனால்தான் இந்த அவங்களுக்குள்ள இருந்த இந்த பாவம், கொடிய பாவம், இந்த வியாதி மற்ற தேசத்துல, உலகத்தில் இருக்கிற மற்ற மக்கள் கூட பரவக்கூடாதுன்றதுக்காக தேவன் அந்த தேசத்தை அழிக்க தீர்மானித்தார். எதுக்காக சொல்றேன்னா, அநேக வேலையில நம்ம இயேசு நல்லவர், இயேசு கிருபை உள்ளவர், இயேசு இரக்கம் நிறைந்தவர், இயேசு தயவு உள்ளவர்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்படி பார்க்கிற நாம என்ன பண்ணிடுறோம்னா, இது போல சில சம்பவங்கள்லாம் படிக்கும்போது, என்னங்க இப்படி பண்ணிட்டாருங்க, என்னங்க இப்படி செஞ்சுட்டாருங்க, என்னங்க இவ்வளவு ஜனங்களை என்ன பண்ணிட்டாரு, அழிச்சுட்டாருங்களாங்க, கொண்டுட்டாராங்களே, தப்பு தானுங்களேங்க, ஒரு கடவுள் செய்யலாமா? உண்மையில கடவுள் செய்யக்கூடாதான். இயேசு மனுஷனாக வரும்போது சொன்னாரு, அழிப்பதற்கல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தேன். என்ன சொன்னாரு? அழிக்கிறதற்கு அல்ல, மனுஷர்களை அழிக்கிறதற்காக நான் வரவில்லை, மனுஷர்களை ரட்சிக்கப்படும்படியாக வந்தேன். ஆனா அதே தெய்வம் தான் அங்க என்ன பண்ணாம அழித்தார். ஏன் அழித்தார்னா, வேற வழி கிடையில இல்ல. இவன் இந்த வியாதி
கொஞ்சம் கொஞ்சமா சோதம் கொமோராவில் இருக்குது. இது அப்படியே பரவும். அப்படியே 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 பரவுச்சுன்னா உலகம் முழுவதும் ட்ரீட்மெண்ட் கிடையாது. மனுஷனுக்கு என்ன இல்லை, ட்ரீட்மெண்ட் கிடையாது. வியாதி பரவுது, ஆனா கட்டுப்படுத்த மருந்து மாத்திரைகள் இல்ல. மனிதனே அழிந்து போய்விடும், மனு குலமே அழிந்து போய்விடும். கர்த்தர் வேற வழி இல்லாம மனு குலத்தை காப்பாற்றுவதற்காக, மனிதர்களை காப்பாற்றுவதற்காக தான் ஒரு அழிவை அந்த பட்டணத்துக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். புரியுதுங்களா? அந்த அடிப்படையில தான் பார்க்கணும். சரி, இந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக என்ன நடக்கிறது என்றதை நம்ம 19வது அதிகாரத்திலிருந்து பார்க்கலாம். அந்த 2 தூதரும், எந்த 2 தூதரும்? எந்த 2 தூதருங்க? 3 பேர் வந்தாங்க, 3 புருஷர் வந்தாங்க. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர், மற்ற 2 பேர் தேவ தூதர்கள். புரியுதுங்களா? அந்த 2 தூதரும் ஏன் இந்த 2 தூதர் இங்க வந்தாங்க? அங்க ஆபிரகாம் கூட யார் பேசிட்டு இருக்கிறது? இயேசு பேசிருக்கிறார். 3 பேர்ல ஒருத்தர் ஆபிரகாம் கூட பேசிருக்கிறாரு. 2 பேர் இங்க வந்திருக்கிறாங்க. ஹலோ, கொஞ்சம் இதெல்லாம் கரெக்டா பார்க்கணும். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்து இருந்தான். லோத்து எங்க உட்கார்ந்துறாரு? சோதோமின் வாசல் என்ன தெரியுங்களா? ஒரு ஊர் இருக்கும். ஒரு ஊர் இருந்தா அந்த ஊருக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 4-5 வாலிபர்கள் உட்கார்ந்துக்கிட்டே இருப்பாங்க. யாரும் உட்காந்துதான் வந்தாங்க. அதெல்லாம் எல்லா வாலிபர்களும் உட்காந்து சோதோமின் வாசலில என்ன பண்ணிருப்பாங்க? உட்காந்துதான் இருப்பாங்க நிறைய பேரு. ஒரு ஆள் கூட இன்னொரு ஆள் வரும் அந்த இடத்துக்கு. ஒரு ஆள் வேணாப்பா நான் மனசு இருக்கிட்ட இந்த இடத்துல எல்லாம் உட்கார மாட்டேன்னா அந்த இடத்துல உட்காந்து வேற ஒருத்தர் ரெடியா இருக்கலாம். அது போல இந்த சோதோமின் வாசல் ஒரு என்ட்ரன்ஸ். ஆனா இங்க லோத்து உட்கார்ந்து இருந்தாருன்னா லோத்து வயசானவர், அவர் வாலிபர் கிடையாது. வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உட்கார்ந்து யார் யாரெல்லாம் போறாங்க, யார் யாரெல்லாம் வர்றாங்க, கதை கத்துட்டு இருப்பாங்க. அதுதான் ஒரு ஊர்ல வீட்டு அட்ரஸ் கேட்கணும்னா எங்க போய் கேட்பாங்கன்னா அந்த வாசல்ல உட்காந்துக்கிறாங்க பாருங்க, அவங்க கிட்ட போய் கேட்டா கரெக்டா சொல்லிடுவாங்க அட்ரஸ் எல்லாம். ஏன்னா இவங்களுக்கு இதே வேலை உட்காந்து எத்தனை பேர் ஊருக்கு போறோம், எத்தனை பேர் வந்தான், எவன் எங்க போறான், இவங்க வாசல்ல இருந்து இவங்க கணக்கு பார்ப்பாங்க. ஆமா சரி. ஆனா சோதோமின் வாசலில் லோத்து ஏன் உட்கார்ந்துட்டான்னா, லோத்து கவனிங்க, ஒரு முக்கியமான போஸ்டிங் கிடைச்சிருச்சு. எப்படி முக்கியமான போஸ்டிங் கிடைச்சிருச்சுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சோதோம் கொமோரா பட்டணத்திலிருந்து கவனிங்க, 4 ராஜாக்கள் 5 ராஜாக்கள் 2 மொத்தம் 9 ராஜாக்கள் சண்டை போட்டாங்க. இதுல 5 ராஜாக்கள் குரூப் தோத்து போச்சு. இந்த 4 ராஜாக்கள் குரூப் ஜெயிச்சிருச்சு. இந்த ஜெயிச்ச 4 ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சோதோம் கொமோரா பட்டணத்துல இருந்த பொருட்களையும் லோத்துவையும் அவருடைய மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. இது ஆபிரகாமுக்கு ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு ஆள் சொல்றாங்க உங்க சொந்தக்கார லோத்து எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எல்லாம் பிடிச்சி அடிமையாகிட்டான்ட்டு. உடனே ஆபிரகாம் 318 பேர் கூட போய் அந்த 4 ராஜாக்கள் கிட்ட யுத்தம் பண்ணி அந்த 4 ராஜாக்களை ஜெயித்து இந்த லோத்துவை அவங்க மனைவியை சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருந்த ராஜாவெல்லாம் காப்பாத்திட்டாங்க. காப்பாத்துறதுனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த சோதோம் கொமோரா ராஜாவுக்கு லோத்து மேல ஒரு பெரிய மரியாதை. ஏன் மரியாதை? இந்த ஆளுடைய சொந்தக்கார தான் நம்ம எல்லாம் என்ன பண்ணாரு, காப்பாத்துறாரு. அதனால இந்த ஆளுக்கு ஒரு முக்கியமான போஸ்டிங் கூடிய. என்ன போஸ்டிங் அப்படின்னா, ஊருக்கு ஊர் தலைவர். அதனால இவர் ஊர் தலைவர் எங்க உட்கார்ந்து இருக்காரு? அந்த மரத்தடியில ஊருக்கு என்ட்ரன்ஸ்ல மரத்தடியில உட்கார்ந்து இருந்தா இவர் சுத்தி 4 பேர் என்ன பண்ணுவாங்க, உட்காந்து தண்ணி கேட்டா தண்ணி கொடுக்குறது, காபி கேட்டா காபி கொடுக்குறது, இது போல சில வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு கூட ஒரு குரூப்பா இருக்கிறாங்க சோதோம் கொமோரா. அதனால லோத்து அந்த பட்டணத்தின் வாசல்ல உட்கார்ந்து இருந்தார். மற்றபடி நம்ம நினைக்கிற மாதிரி உட்கார்ந்து அவர் சைட் அடிச்சுட்டு இல்லை. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த காரியம் நடந்த பிறகு சோதோம் கொமோரா வாசல்ல உட்கார்ந்துக்கிறாரு. கர்த்தர் வராரு. கர்த்தர் அங்க தேவதூதர்கள் 2 பேர் வந்தாங்க. தேவதூதர்கள் 2 பேர் வந்த உடனே இந்த லோத்துடைய காரியம் பாருங்க. அவர்களை கண்டு லோத்து எழுந்து, அல்லேலூயா. நான் சொன்ன கேளுங்க, இவங்க தேவ தூதர்கள் எப்படி வந்திருக்கிறாங்க? 2 ரக்க வச்சுன்னு வரல. எப்படி வந்துக்கிறாங்க? நம்மள மாதிரி சாதாரண
ஒரு அந்நியர்கள் மாதிரி, ஒரு மனுஷர்கள் மாதிரி அந்நியர்கள் மாதிரி வந்திருக்கிறாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, ஆனா லோத்து எப்படி இருக்கிறாரு? நல்ல மனுஷன் லோத்து தப்பா பேசக்கூடாது. லோத்து நல்லவருங்க, புரிஞ்சுக்கங்க. அவர் என்ன பண்றாங்க, ஒரு ஆள் வந்த உடனே நம்மளால ஊர் தலைவர் என்ன பண்ணிருப்போம், ஏய் வா இங்க உட்காந்து கால் மேல கால் போட்டு என்ன பண்ணிருப்போம், இங்க வா எங்க இருந்து வர, எந்த ஊர்ல இருந்து வர, என்ன வேணும் அப்படிலாம் விசாரிச்சிருப்போம். ஆனா இங்க லோத்து பாருங்க, லோத்து அவங்களை கண்ட உடனே கவனிங்க, லோத்து எழுந்து என்ன பண்ணாரு, மரியாதை கொடுக்கணும். ஒருத்தருக்கு மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கங்க. எந்த மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு மரியாதை கொடுக்கணும். லோத்து மரியாதை கொடுத்தாரு. இதே காரியத்தை தான் ஆபிரகாமும் செஞ்சாரு. நீங்க 18வது அதிகாரத்துல படிச்சு பாருங்க. ஸ்டார்டிங் ஆபிரகாம் என்ன பண்ணாரு, அவரும் எழுந்தாரு. ஆபிரகாமோட வீட்டு வாசல்ல உட்காந்து உள்ள வாப்பா, அவரும் எழுந்து பாருங்க, எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து என்ன பண்றாரு, தரை மட்டும் போய் காலை ஊன்றாரு. அந்த அளவுக்கு மரியாதை செலுத்துறாரு. தரை மட்டும் குனிந்து என்ன சொல்றாரு, ஆண்டவன்மார்களே அடியன் வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி, என்ன சொல்றாரு, ஆண்டவன்மார்களே நம்ம தான் வாயா போயா எங்க இருந்தியா வந்த முடிந்தாயா வேலை. அவன் பாருங்க எப்படி பேசுறாரு, ஆண்டவன்மார்களே அடியன் வீட்டு முகமாய் திரும்பி அப்படின்னா சொல்றா, எங்க போய் பாருங்க, அந்த வீடு இந்த வீடு எந்த வீடியோ போய் பாருங்க, எந்த வீடியோ போக வேண்டாம், எங்கேயுமே என் வீட்டுக்கு வாங்க. ஒரு காலத்துல அப்படிதாங்க இருந்தது. இன்னைக்கு பயமா இருக்குது, எவன வீட்டை பார்த்தாலும் பயமா இருக்குது. ஒரு காலத்துல மக்கள் இப்படிதான் வசிச்சாங்க. ஒரு ஊர்ல முன்னப்பில தெரியாத ஒரு ஆள் போனார்னா அந்த ஆளை யார் பார்த்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே வாங்க வாங்க வாங்க, என்ன சொந்தக்காரர் கூட்டு போற மாதிரி வாங்க 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 வீட்டுக்கு கூட்டு போயிட்டு வீட்டுல அவங்களுக்கு எல்லாம் உபசாரம் எல்லாம் செய்து தங்க வச்சு, அவங்களுக்கு நாளைக்கு காலையில போறாங்களா 2 நாள் கழிச்சு போறாங்களோ தேவையானதெல்லாம் சாப்பாடு எல்லாம் போட்டு போகும்போது அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அனுப்பி வச்சாங்க. அது ஒரு காலம். இது கலிகாலம். இந்த காலத்துல அப்படி இல்ல. வீட்டை அவர் 2 முறை பார்த்தாலும் நம்ம விழுந்து கதவு மூட வேண்டியதா இருக்குது. அப்படியே ஆகி போச்சு காலம். ரோட்ல நடந்து போனாலுமே நேற்றுதான் பாருங்க, ஒரு யூடியூப்ல ஒரு பார்த்த ஓரமா போவோம், ரோடு ஓரமா நடந்து போகுது. அந்த அம்மா செயின் போட்டுக்கிட்டு பெரிய ஆளுக்கே தெரியல, ஆனா அவன் வந்து கரெக்டா கழுத்துல கைய வச்சு செயின் அறுத்துன்னு போறான் பைக்ல. அது போல இருக்குது, கலிகாலமா இருக்குது. நம்மளையா உபசரிப்பு நடந்தது அந்த காலத்துல நடந்துச்சு. இந்த காலத்துல உபசரிக்க முடியுமா? முடியும். ஆனா எந்த மனுஷனையும் நம்புவதற்கு இடம் இல்லை. அதுதான் இப்ப பிரச்சனை. அந்நியர்களை பார்த்தா கவனிங்க, இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனை ஆச்சு. ரோட்ல ஒருத்த குடிச்சிட்டு விழுந்துருந்தானா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, வீட்டு வரைக்கும் தூக்கி வந்து விட்டுட்டு போவாங்க. என்னப்பா குடிச்சிட்டு விழுந்துருக்காரு பாருன்ட்டு, யாரும் தெரியலன்ட்டு. இப்போ தூக்கி வந்து ஒரு தூக்கத்தையும் பயமா இருக்குது. அவன் எழுந்திரிச்ச உடனே என்ன பண்றான், எங்கயா வாட்சின்றான். அவன் வாட்சியை கேட்க மாட்டான். தூக்கணும் முதல் கேட்கிற கேள்வி என்னது, எங்கயா வாட்சி, எங்கயா மோந்திரன்றான். அவன் என்ன, அவன் மயக்கத்துல விழல, அவன் சதி திட்டத்தோட விழுந்து கிடக்குறான். எவனும் தூக்குவான். அவன் கிட்ட வந்து வாட்சி எங்கன்னு கேட்டு அவன்கிட்ட ஒரு 100 ரூபாய் வாங்கி திருப்பி எங்க போகணும், டாஸ்மாக் கடைக்கு போகணுன்ற திட்டத்தோட தான் விழுந்து கிடக்குறான். அவன் என் தூக்கத்தை கிடையாது. இதனால என்ன ஆச்சுன்னா, உண்மையில அவன் குடிச்சுட்டு வந்துருக்கானா பிபி ஆகி பிளட் பிரஷர் ஆகி விழுந்துருக்கான கூட தெரிய மாட்டேங்குது. குடிச்சிட்டு விழுந்திருந்தாலும் தூக்கத்து கிடையாது, பிபி ஆகி விழுந்திருந்தாலும் தூக்கத்து கிடையாது. எதுக்கு விட்டுட்டு போயிடறாங்க மக்கள். ஏன்னா இங்க உலகம் அப்படி போயிடுச்சு. ஆனா ஒரு காலத்துல இப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு காலத்துல மக்களை நேசிச்சாங்க, மக்களுக்காக அவங்க உதவி செஞ்சாங்க. சரிங்களா? நான் பார்த்து இருக்கிறேங்க, பக்கத்து வீட்டுல சாப்பாடு மட்டும் தான் செஞ்சாங்க, குழம்பு செய்யலன்னா இவங்களா கேட்பாங்க, குழம்பு செஞ்சேன், என்ன குழம்பு செஞ்சேன்னா இல்லைன்னா கூட எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு தான் வருவாங்க மக்கள். அதே போல ஒரு காலத்துல வந்து ஒருத்தர் வீடு சமைச்சத இவங்க சொல்லுவாங்க, நான் ரசம் வைக்கிறேன், நீ மீன் குழம்பு வை, நீ கறி குழம்பு வைன்னு சொல்லி 3 பேர் 3 குழம்பு வச்சு 3 என்ன பண்ணிப்பாங்க, ஷேர் பண்ணிக்கிட்டு 3 குழம்பு சாப்பிடுவாங்க ஒரு வீட்லயும். இன்னைக்கு அப்படி இல்லை, போச்சு எல்லாம். இயேசு சொன்னாரு, கடைசி நாட்களிலே அக்கிரமம் மிகுதி ஆவதினால அன்பு தனிந்து போகும். அக்கிரமம் என்ன ஆயிடுச்சு, மிகுதியா பெருகிடுச்சு. அதனால அன்பு தனிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு மக்கள் மத்தியில அன்பு கிடையாதுங்க, அன்பு கிடையாது, பாசம் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாம் எப்படி ஒன்றும் புரியல, யாரும் நம்புறதுக்கு முடியல.
யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் உண்மையா சொல்றான், யார் பொய் சொல்றான், யார் நேர்மையா இருக்கான், யார் நடிக்கிறான், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா அன்பு தனிஞ்சு போயிடுச்சு. ஆனா நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. இந்த காலகட்டத்துல நாம் எப்படி வாழணும்னா, உதவி செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல, உபத்திரவம் செய்யக்கூடாது. யாருக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்மளால உதவி செய்ய முடியா செய்யணும். ஒருவேளை முடியல கிடியலன்னா கூட உபத்திரவம் செய்யாமவாது வாழ கத்துக்கணும். ஆமென். சரி, நம்ம லோத்து கதைக்கு போவோம். லோத்து பாருங்க, அவர் என்ன பண்றாரு, எதிர்கொண்டு தலைவட்டம் குனிந்து, ஆண்டவர்களே, அடியன் வீட்டு மூலமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். கூப்பிடுறாரு, வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க ஐயா, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுல தண்ணி இருக்குது தரேன், காலையெல்லாம் கழுவுங்க, முகத்தெல்லாம் கழுவுங்க, கொஞ்சம் குளிங்க, ரெஸ்ட் எடுங்க, சாப்பாடுலாம் சாப்பிடுங்க, காலையில போகலாம்யா, வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா. அது ஒரு காலம் தான் கூப்பிட்டாங்க. ஆனா தேவதூதர்கள் என்ன சொல்றாங்க, அதற்கு அவர்கள் அப்படி அல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். கோபமா இருக்கிறாங்க இவங்க. தேவதூதர்கள் எப்படி இருக்கிறாங்க, கோபமா இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் சிருஷ்டித்த இந்த உலகத்தை மனுஷன் இப்படி கெடுத்து நாசப்படுத்தி இப்படி ஆகிட்டான். ஆண்டவர் அவங்க அருமையா படைச்சு வச்ச உலகம் இது. சாபம் இல்லாத உலகம், கெடுதல் இல்லாத உலகம். முழு உலகத்தையும் ஏசி போட்டு வச்சாருங்க ஆண்டவர். முழு உலகத்தை என்ன பண்ணி வச்சாரு, ஏசி போட்டு வச்சாருங்க. இன்னைக்கு இவ்வளவு வெயில் அடிக்குது, மக்கள் கஷ்டப்படுறாங்க, வீட்டுல கூட தங்க முடியல. ஹவுசிங் போர்ட்லாம் பாத்தீங்கன்னா மேல மொட்டை மாட்டில இருக்கும்போதுனா 4வது மாட்டில இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் வெயில் காலத்துல. அப்படி கஷ்டப்படுறாங்க மக்கள். ஆனா ஆண்டவர் முழு உலகத்தை சிருஷ்டிக்கும் போது முழு உலகம் ஏசிங்க, ஃபுல் ஏசி, சென்ட்ரலைஸ்ட் ஏசி போட்டு கொடுத்தாரு வேல்டுங்க. முழு உலகத்துக்கு ஏசி போட்டு கொடுத்து மிதமான வெப்பம், வெப்பமும் இருந்தது, மிதமான வெப்பம். ஆமா, நான் இஸ்ரேல் தேசம் போயிருந்தேன் பாருங்க. இஸ்ரேல் தேசத்துல வெயில் அடிக்கும், ஆனா வேர்க்காது. இங்க வெயிலே அடிக்கலாம் கூட வேர்த்து ஊத்துது. அது போல ஆண்டவர் அழகா வச்சிருந்தார் பாருங்க. முழு உலகத்தை அவ்வளவு அழகா வச்சிருந்தாரு. இந்த உலகத்தெல்லாம் மனுஷன் கெடுத்துட்டு இப்ப அழிக்கிற நிலைமைக்கு வந்து போச்சு உலகம். அந்த சோதனை கோபுரப்பட்ட அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வேற வந்துடுச்சு, தள்ளப்பட்டுடுச்சு. இப்ப இதுதான் வந்திருக்கிறாங்க. 3 பேர் எதுக்கு வந்திருக்கிறாங்க, இதை அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. இதுல வேற இது தெரியாம லோத்து கூப்பிட்டுக்கிறாரு, எங்க வீட்டுக்கு ஐயா வாங்க ஐயா சாப்பிடுங்க ஐயான்ட்டு. நாளைக்கு சாக போற விஷயம் இவருக்கு தெரியாது. இவரு தெரிஞ்சு கூப்பிட்டா பரவாயில்ல, சொல்லலாம் சுயநலவாதி அப்படின்ட்டு. ஆனா இவருக்கு தெரியவே தெரியாது. சோதனை கோபுரப்பட்டது தேவதூதர்கள் அழிக்கும்படி வந்திருக்கிறாங்க தெரியாது. ஆனாலும் பாருங்க, லோத்து வந்து அந்த நல்ல மனுஷன் விசாரிக்கிறார் பாருங்க. ஒருத்தர் விசாரிக்க, தயவு செஞ்சு விசாரிக்கிறது தப்பு கிடையாது. இரக்கம் காட்டு, ஏமாந்து விடாத படிச்சிருக்கிறேன். என்ன பண்ணலாம், நம்ம இரக்கம் காட்டலாம், ஆனா என்ன பண்ணக்கூடாது, ஏமாறதான் கூடாது. அதனால இரக்கமாவது காட்டுங்க, ஏமாறாதீங்க, உஷாராவே இருங்க. ஆனா இரக்கம் காட்டுங்க, ஒருத்தர் விசாரிங்க, என்ன பண்றீங்க, ஏதை பண்றீங்க, எப்படி இருக்கிறீங்க, சரிங்க ஒரு ஜெபம் பண்றேங்க உங்களுக்காக சொல்லுங்க. கொடுத்துதான் உதவி பண்ண முடியலனாலும் ஜெபித்தாது உதவி செய்யுங்க. அதனால ஒருத்தருக்கு விசாரிக்கிறது நல்ல பழக்கம். லோத்து பார்க்க விசாரிக்கிறாரு, வாங்க எங்க வீட்டு வழியா வந்துட்டீங்க, தயவு செஞ்சு தங்குங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல, நாங்க ரோட்ல தங்கிக்கிறோம். நாங்க எங்க தங்கிக்கிறோம், ரோட்ல தங்கிக்கிறோம் பாருங்க. அப்புறம் 3 வருஷம் அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். என்ன பண்ணாராம், ரொம்ப வருந்தி, ரொம்ப கம்பல், ஃபோர்ஸ் பண்ணார். இங்கிலீஷ் பேர்ல பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுனாராம், வருந்தி கேட்டுனாரா. ஐயோ ரோட்லயே நான் விட மாட்டேங்க உங்களை, நான் என்ன பண்ண மாட்டேன், விடவே மாட்டேங்க, நான் எங்க வீட்டுல தாங்க நீங்க தங்கணும், ரோட்ல தங்க விட மாட்டேங்க, வருந்தி கேட்டு மாட்டேன். ஆனா சில நேரத்தில் இது நல்ல பழக்கம், சில நேரத்தில் இது சில சில பேர் இந்த அட்வான்டேஜா எடுத்துப்பாங்க. நான் வந்து எதையும் வருந்திலாம் கேட்டுக்கவே மாட்டேன். என்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, நான் ஒரு முறை சொல்லுவேன், செய்வேன், ஓகேனா ஓகே, 2வது முறைலாம் என்ன பண்ண மாட்டேன், ரொம்ப அப்படி அதெல்லாம் கிடையாது. அப்படி பழகிட்டேன், நான் வருந்தி கேட்டுக்க மாட்டேன். ஆனா பாருங்க, அங்க லோத்து வந்து வருந்தி கேட்டுக்கொண்டாங்க. அவன் சொல்றாங்க, நான் உங்க வீட்டுல தங்க மாட்டேன்ப்பா, ரோட்ல தங்கிக்கிறவங்களை விட்டுடுன்றாங்க. ஆனா வந்து லோத்து வருந்தி கேட்டுக்கொண்டாங்க, இல்லவே இல்லைங்க ஐயா, நீங்க எங்க வீட்டுல தான் தங்கணும். சில நேரத்துல அது ரொம்ப நல்ல பழக்கம் தான். ஆனா வருந்தி கேட்டுக்கொண்டது நல்ல பழக்கம். ஏன்னா சில நேரத்துல சில பேர் கூச்ச சுபாவம் இருக்கும்,
டீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டா அவன் டீ குடிக்கணும் போல இருக்கும். ஆனா அந்த கூச்ச சுபாவத்துல என்ன பண்ணுவோம், வேணாம் அப்படின்னுவான். ஆனா வருந்தி கேட்கும் பொழுது அவங்களுக்கு அது நன்மை கிடைக்கும். இப்ப என்ன மாதிரி வருந்தி கேட்காம விட்டுட்டீங்க. நான் ஒரு முறை டீ சாப்பிட கேட்பேன், வேணாட்டா சரி ஒரே ஒரு டீ போடுப்பா எனக்கு மட்டும், நான் குடிச்சுட்டு வந்துடுவேன். இப்போ லோத் அப்படி கிடையாது. லோத் எப்படின்னா, இல்ல இல்லைங்க என்னங்க டீ கடைக்கு வந்துட்டீங்க, என் கூட வந்துருக்கிறீங்க, சாப்பிடாம போனா எப்படிங்க, நான் விட மாட்டேங்க, இப்ப நீ டீ 2 டீ போடுப்பா, நீங்க குடிச்சுட்டாங்க போகணும். அந்த வருந்தி, புரியுதுங்களா? வருந்தி நான் சொல்றேன், அதுல சில நல்லது இருக்குது. நீங்க வருந்தி கேட்டு உபசரிக்கிறது நல்லது, புரியுதுங்களா? அதே சமயம் வந்து அதை கவனிக்கணும், ரொம்ப தொந்தரவும் பண்ற கூடாது. நான் அந்த வருந்தி கேட்கல கொஞ்சம் அனுபவம் பட்டிருக்கிறேன். இப்பதான் சாப்பிட்டு இருப்போம், வயிற்றுல இடமே இருக்காது. சில பேர் இன்னொரு 2 கரண்டி போகுது, எனக்கு தெரியாது நீ சாப்பிட்டே ஆகணும்னுவாங்க. அப்ப எப்படி இருக்குது? வயிற்றுல இடம் கிடையாதுங்க, 4 கரண்டி தான் உள்ள போவோம். அதுக்கு மேல 2 கரண்டியை போட்டு நீ உள்ள தள்ளிதான் ஆகணும், நான் விட மாட்டேன் அப்படின்னு அந்த வருத்தத்தில் இருக்குது பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். சொல்லுங்களா, அன்பு தோல்லை, அது ஒரு அன்பு தோல்லையா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் உண்மையில. அதனால நான் என்ன பண்றதுன்னா, இப்படியும் போறது கிடையாது இப்படியும் கிடையாது, நியூட்ரல் நின்றுட்டு. என்னன்னா உங்களுக்கு எவ்வளவு தேவை நீங்களே கூச்சலாம் படக்கூடாது, நீங்களே கேட்டு வாங்கி சாப்பிட்டு கேட்க, கூச்சப்படாதீங்க. இவ்வளவுதான் இருக்குதா, சரி இவ்வளவுதான் சாப்பிடுங்க, போதுமா விட்டுடுங்க, அவ்வளவுதான். சில நேரத்துல அதுல டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அட்வான்டேஜும் இருக்குது. இதுலயும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அது எல்லாத்துலயும் நன்மை தீமைகள் கலந்து இருக்குது. ஆனா என்னன்னா, நம்ம மக்கள் தான் நம்ம ஒவ்வொரு விதமா இருக்கிறோம். சில பேர் கூச்சப்பட்டுக்கின்னு சாப்பாடு வேணாம், பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், சாப்பாடு வேணாம் இப்பதான் சாப்பிட்டுருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கூச்சமே பண்ண மாட்டான், ஏன் இருக்குதா வச்சுக்கிட்டே எவ்வளவு இருக்குது எடுத்துருவா, அப்படியும் போயிடுது. அதை பார்த்து நடந்து கொள்ளுங்கள். கத்துக்கிட்டதுல ஞானத்தை கேளுங்க. உலகத்துல ஜீவனம் படுறதுக்கு நமக்கு என்ன வேணும், ஞானம் வேணும். சரி, இவர் பாத்தீங்கன்னா வருந்தி கேட்டுக்கொண்டார். அப்போது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, என்ன மாதிரி இருந்தா தேவதூதர்கள் வந்திருக்க மாட்டாங்க வீட்டுக்கு. லோத்து மாதிரி இருந்ததுனால லோத்து என்ன பண்ணாரு, விடவே இல்லை. ஐயா நீங்க தயவு செஞ்சு வரலாங்க ஐயா, வீட்டுக்கு வரலாங்க ஐயா, எங்க வீட்டுக்காக ஐயா வந்திருக்கிறீங்க நீங்க, இதோ பக்கத்துல ஐயா வீடு. சில பேர் சொல்லுவாங்க பக்கத்துல தான் வீடு விடுவான், கூப்பிட்டே போயிடு, பக்கத்துல தான் வீடு கூப்பிட்டு போவான், எங்க வந்து சந்துதான் இருப்பான், அப்புறம் அந்த சந்து. லோத்து விடவே இல்லை, கூப்பிட்டு போயிட்டார் வீட்டுக்கு பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா, கவனிக்க, புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். என்ன பண்ணாரா, என்ன அப்பம், ஃப்ரெஷ் பிரெட். புளிப்பில்லா அப்பம்னா ஃப்ரெஷ் பிரெட். பாருங்க, விருந்தாளிகளுக்கெல்லாம் நல்ல போட்டு கொடுக்க. விருந்தாளிகளுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு சில வீட்டுல என்ன பண்ணுவாங்க, சிக்கன் பங்குறது இல்லையா, நல்ல சிக்கன் எல்லாம் ஒதுக்கி இவங்களுக்கு வச்சுப்பாங்க. இந்த தோல் எலும்பு இவங்களுக்கு சாப்பிடுறது கஷ்டமா இருக்குல்ல, யாரு கொடுத்துருவாங்க, விருந்தாளி தந்துருவாங்க. இதெல்லாம் நல்ல பழக்கமே கிடையாது. விருந்தாளிகளுக்கு நல்ல கவனிக்கணும். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, விருந்தாளி வந்திருக்கிறாங்க, கெஸ்ட் வந்திருக்கிறாங்கன்னா அவங்க வருஷம் ஃபுல்லா வருவங்க கிடையாது. வாரம் வராங்களா, வருஷம் ஃபுல்லா வராங்களா கிடையாது. எப்பவும் ஒரு முறை வர்றாங்க, வந்துட்டு போறாங்க. அவங்களுக்கு செய்யறது நல்லா செஞ்சு கொடுக்கல. சிக்கன் வாங்கினா கூட கடையில போய் என்ன பண்ணுங்க, நல்ல கடையிலே வாங்குங்க, நல்ல கடையிலே வாங்குங்க. அப்படி நம்ம வீட்டாண்டியே பக்கத்திலேயே போய் வாங்கிடாதீங்க. பக்கத்துல நல்ல சிக்கனை விற்கிறான், நல்லா இல்லாத சிக்கனை விற்கிறான். சில கடையெல்லாம் இருக்குது, நல்ல சிக்கன் விற்கிற கடை, நல்ல அரிசி வாங்கி நல்ல பொருள்லாம் போட்டு சமைச்சு நல்லா சாப்பிட்டு போறவங்க அடுத்த முறை உங்க சென்னைக்கு வந்தா இவங்க வீட்டுக்கு போகணும்னு விரும்பணும். சென்னைக்கு வந்தா நீங்க கூப்பிடுங்க, எங்க வீட்டுக்கு வரலாம் அப்படி சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. விருந்துக்கு அவங்க கொடுக்கணும். லோத்து பாருங்க, அப்படிதான் பண்றாரு. தேவ தூதர்களுக்கு எப்படி கொடுக்குறாரு, காலை கழுவி தண்ணியை கொடுத்து அவங்களுக்கு புளிப்பில்லாத அப்பத்தை கொடுத்தாராம். ஃப்ரெஷ் பிரெட். என்ன பிரெட், ஃப்ரெஷ்ஷா கொடுங்க.
புளிப்பில்லாத அப்பத்தை கொடுத்து சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் என்ன பண்ணாங்க? புசித்தார்கள். அவர்கள் படுக்கும் முன்னே சோதம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டும் உள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். பொல்லாத மனுஷங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல, புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்க முடியலன்னா பரவாயில்ல, கர்த்தர் புரிய வைக்க வேண்டிய நேரத்தில் புரிய வைப்பார். என்னன்னா, இந்த மனுஷர்கள் தேவன் நம்ம எப்படி சிருஷ்டிருக்கோம்? கணவன் மனைவியோடு வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆனா இவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா, இந்த சோதம் போகிற மக்கள் ஆண்கள் ஆண்களோடும் பெண்கள் பெண்களோடும் வாழ்ந்தாங்க. எப்படி வாழ்ந்தாங்க? இன்னைக்கு வந்துச்சு தெரியுங்களா சட்டம்? நம்ம நாட்டுல, இந்தியாவில் சட்டம் வந்துச்சு. நம்ம உலகத்திலேயே குடும்ப பாங்கான நாடு, ரொம்ப நல்ல நாடு இந்தியா பேரத்த நாட்டுலதான் சட்டம் டபால் வந்துடுச்சு. திடீரென்று அதிரடி சட்டம் வந்துடுச்சு. ஆண் ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம், பெண் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம், மனைவிய விட்டுட்டு அவன் இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், மனைவி முதல்ல கேட்க முடியாது. இப்போ அதுவும் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் கேட்டு விட்டாங்க, எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த சோதம் குமர பட்டணத்துல நம்ம நினைக்கிறோம் படிச்சு புத்தி இல்லாம போச்சு, படிக்காம புத்தி இல்லாம போச்சுட்டு. பாருங்க, பாவம் எல்லா காலத்திலேயும் இருக்கிறது. பாவம் செய்வதற்கு படிப்பு ஒரு முக்கியம் கிடையாது, அறியாமை ஒரு முக்கியம் கிடையாது, மனதுதான் முக்கியம். மனுஷங்க அந்த காலத்துல பாவம் செஞ்சாங்க. ஆண்கள் ஆண்களை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தார்கள், பெண்கள் பெண்களை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தாங்க. இதுலதான் மிருகங்களோட கூட வாழ்ந்தாங்க. அதனாலதான் இந்த தேசத்தை தேவன் அழிக்கும்படி தெரிந்து கொண்டார். அந்த ஊருக்கு 2 பேர் புதுசா வந்துக்கிறாங்க. இவன் சொல்றாங்க, அவங்க 2 பேரும் வெளில கொண்டு வாங்க, நைட்டு நாங்க கல்யாணம் பண்ணி நைட்டுக்கு ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிடறோம்ன்றாங்க. யார? ஆண்கள. தேவ தூதர் ஆண்கள் வடிவத்துல வந்துக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க, அந்த மனுஷனை வெளில கொண்டு வா. யார் வந்துதான்? லிஸ்ட் படிங்க. கிழவர் முதல் ஊர்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஊரை விட்டு வைக்கலாமா? நீங்க கடவுளா தான் விட்டு வைப்பீங்களா? வெட்டி வைக்கணும். விட்டு வைக்க கூடாது, வெட்டி வைக்கணும். இப்படிதான் வாழ்ந்தாங்க மக்கள் அந்த காலத்துல. பாருங்க, இவங்க வந்தாங்க, வந்து சொல்றாங்க, அந்த 2 பேரும் வெளியில அனுப்பு. ரொம்ப பொல்லாத ஊரு. கர்த்தர் அந்த ஊரை அழிச்சாருன்னா சும்மா அழிக்கலங்க. அந்த வசனத்து 20வது வசனத்துல படிச்ச பார்த்தீங்களா? 18-20 என்ன சொல்லுது? அந்த சோதம் கொமோரின் பாவம் மிகவும் கொடிதா இருந்தது. எப்படி வந்தாங்களா பாருங்க, நானா திசைகளிலிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டாங்களாம். நானா திசைனா என்ன? 4 திசைகள், கிழக்கு மேற்கு. எப்படியும் நியூஸ் போயிட்டு இருக்குது. நம்ம ஊருக்கு 2 பேரு கல்யாணமாகாத 2 ஆம்பிக வந்து இருக்கிறாங்க, நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு நியூஸ் போய் எல்லா வயசானவங்க இருந்து வாலிப பையன் வரைக்கும் வந்து நிக்கிறான். அந்த 2 பேரும் வெளியில அனுப்பு, கல்யாணம் பண்ணிக்க போறோம். அப்பொழுது லோத்து 6வது வசனம், வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய் உசாராக பண்ணினாரு. கதவை வெளில வந்து கதவை பூட்டிட்டாரு. மோசமானவங்களா இருக்கிறாங்க, பொல்லாத ஆட்களுங்க, தூக்கி போயிடுவாங்க உள்ள போய். யார? தேவ தூதரையும் தூக்கி போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க. பாவத்துல மூழ்கி போய் கிடக்கிறான். பாவத்துல அப்படி ஊறி போய் கிடக்கிறான். அவனுக்கு தெரியல அது பாவம்ட்டு. அவன் அதை ஒரு சந்தோஷம், என்ஜாய்மெண்ட், ஹாப்பி நினைக்கிறான். குடிக்கிறவனுக்கு குடிக்கிறது பாவமா தெரியாது. அவனுக்கு என்ன சொல்றான்? இதுல இருக்கிற சந்தோஷத்தை நீ வாழ்க்கையில அனுபவிக்கலையே அப்படின்னு. பீடி சிகரெட் பிடிக்கிறவனுக்கு நான் யாருக்கு பிடிக்கிறேன்னு அவன் இதுல ஒரு சந்தோஷம் இருக்குது, அதை நீ அனுபவிச்சிருக்கியா? அவனுக்கு அது தெரியாது. அவனுக்கு அதுல இருக்கிற சந்தோஷம் மட்டும் தான் தெரியும், துன்பம் தெரியாது. பின்னாடி துன்பம் வரப்போகுது, நான் அப்ப பார்ப்போம். ஆமா, அவங்க பாருங்க. அதனால லோத்து ரொம்ப உஷாராக்குறாரு. 2 பேர் வந்துக்கிறாங்க இவங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் பூட்டி சாவியெல்லாம் பத்திரமா பாயில போட்டுக்கிட்டு வெளில வந்து நிக்கிறாரு. ஏன் என்ன விஷயம் கேட்கறாங்க பாருங்க. சொல்றாங்க,
அப்போது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னால கதவு விட்டு அவரிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். லோத்து நல்லவரா கெட்டவரா? நல்லவங்க. பொல்லாத ஊர்ல வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்துக்கிறாரு? இவர் அவங்கள மாதிரி வாழல. இவர் ஒரு ஒழுங்கான வாழ்க்கை, ஆண் பெண் கடவுள் இணைத்த சித்தத்தின்படி திட்டத்தின்படி ஒரு குடும்ப பாங்கான வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாரு. அவங்க அப்படி வாழல, இஷ்டத்துக்கும் வாழ்ந்து இருக்கிறான். அதனால சொல்றாரு, சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இது என்னது? இது என்னது? அக்கிரமம். இந்த அக்கிரமத்தை செய்ய வேண்டாம். கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் உலகத்திலே ரொம்ப அருவருக்கிற பாவங்கள்ல இதுவும் ஒன்று. இது அந்த அக்கிரமமான பாவத்தை செய்ய வேண்டாம் சொல்லிட்டு பாருங்கள் சொல்றாரு, இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலில் வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். கொடுமையான மக்கள். சொல்றாரு, என்னுடைய 2 பொண்ணை கூட விட்டுறையா, என்ன ஒன்னா பண்ணி தொலைங்கயா, சாகடிச்சிடுங்கயா, பரவாயில்லையா, ஆனா இந்த ஆளுங்களை மட்டும் ஒன்னும் பண்ணாதீங்க, என்ன நம்பி வந்துட்டாங்க அப்படின்றாரு. ரொம்ப லோத்துடைய இந்த குணம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குணங்க. தன்னிடத்துல தன்னை நம்பி வந்தவங்கள பாதுகாக்கணும். நம்மளை நம்பி வந்தவங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது? கைவிடக்கூடாது, ஏமாத்திடக்கூடாது, நடுத்தருவில் விட்டுறக்கூடாது. இதெல்லாம் நல்ல குணங்கள். நம்ம நம்பி வரல நம்ம என்ன பண்ணக்கூடாது? அம்மோன்னு விட்டுட்டு ஓடிடக்கூடாது. லோத்து அந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளைகளை கூட இழக்க தயாராயிட்டாரு. தன்னுடைய 2 பிள்ளைகளை கூட இழக்க தயாராயிட்டாரு. சரிங்களா? அதற்கு அவர்கள் அப்பால போ என்ன சொல்றாங்க? அப்பால போ. அப்படி போயா பரதேசியா வந்து இவனா நியாயம் பேசுகிறது. ஏற்கனவே லோத்து மேல கோபம், இன்னும் கொஞ்சம் கோபம். ஏன்னா இவன் வந்து பழைக்க வந்தாரு லோத்து இந்த ஊருக்கு. சோதம் கொமோராவுக்கு லோத்து பிழைக்க வந்தவரு. இன்னைக்கு எப்படி ஆயிட்டாரு? அந்த ஊர் தலைவர் ஆயிட்டாரு. ஏற்கனவே இதுல வேற கோபத்துல இப்ப வந்து நியாயம் பேசணும், இன்னும் கொஞ்சம் கோபம் ஆகி போச்சு. அவர் என்ன சொல்றாரு? பரதேசியா இந்த நேரத்துல யூஸ் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்க. எப்பவுமே சண்டை போடுற நேரத்துலதான் ஒவ்வொருத்தருடைய வீக்னஸ் எடுத்து வெளியிலேயே விடுவாங்க மக்களுங்க. அது வரைக்கும் வெயிட்டிங்ல இருப்பாங்க. எப்போ நிறைய வீக்னஸ் இருந்துச்சுன்னா இவங்கள போய் ஏதாவது இழுத்து சண்டை போட்டு இந்த வீக்னஸ் எல்லாம் சொல்லணும் அவங்க வீக் எல்லாம். அதுக்காக வெயிட்டிங்ல இருப்பாங்க. அப்படி இருக்காதீங்க. அவங்க பாருங்க வெயிட்டிங்ல இருந்து இருக்கலாம். இவர் வந்து நியாயத்தை சொன்ன கோவம் வந்துச்சு. பரதேசியா வந்த இவனை நமக்கு நியாயம் பேசுவது சொல்லிட்டு சொல்றாங்க, இப்போது அவர்களுக்கு செய்வதை பார்க்க உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம். எப்படி மிரட்டுறான் பாருங்க. அவங்களுக்கு கெடுதல் பண்ணுறது உனக்கு ரொம்ப கெடுதல் பண்ணுவோம், பொல்லாப்பு செய்வோம் சொல்லி என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். என்ன பண்ணாங்க? இந்த நெருக்கி கதவு உடையிற மாதிரி எல்லாம் நசுக்கி இருக்கிறாங்க லோத்துவை. துறையா கதவை துறையா கதவை துறை, பூட்ட ஓபன் பண்ணு, சாவியை எடு. நாமும் ஒருத்த கையை பிடிக்கிறான், ஒருத்த பாக்கெட்ல கையை விடுறான், ஒருத்த சாவியை எடுக்கிறான், ஒருத்த இவன் தவறும். அப்புறம் லோத்து சண்டை போறாரு, ஜிம்புறாரு, வேணாயாட்டு நிறைய பேர் சேர்ந்துருக்கிறான். ஒருத்த கையை பிடிக்கிறான், ஒருத்த காலை பிடிக்கிறான், ஒருத்த சாவி எடுக்கிறான், திறக்க பாக்குறான். திறந்துட்டாங்க. என்ன பண்றாங்க? திறந்துட்டாங்க. கூட்டெல்லாம் திறந்துட்டாங்க, கதவை திறந்துட்டாங்க. மீதி கதை அடுத்த வரப்போம்.